அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 14/6/2026 இந்த வைகாசி மாதத்தோட கடைசி நாள். அன்றைய தினம் அமாவாசை. இந்த வைகாசி மாதம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2 அமாவாசை இந்த மாதத்தில் வருது. மாதம் தொடங்கியவுடன் ஒரு அமாவாசை வந்தது. இப்போ மாதத்தோட கடைசி நாள் அன்று இந்த அமாவாசை வருகிறது. இந்த மாதத்தை நம்ம குறிப்பாக மாதவ மாதம், மல மாதம், அதிக மாதம், புருஷோத்தம மாதம் என பல பெயர்களால் அழைக்கிறோம். இந்த மாதத்துக்கு எப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் நம்ம சாதாரணமாக ஒரு வரி மந்திரம் சொன்னால் கூட அது 100 மடங்கு பலனை நமக்கு பெற்றுத்தரும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியிலும் நீங்கள் தவறாமல் ஏதாவது உங்களால் முடிந்த சின்ன சின்ன வழிபாடுகளை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அமாவாசை திதியானது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை பகல் 11:52 மணிக்கு தான் அமாவாசை திதி ஆரம்பித்து திங்கட்கிழமை காலை 9:27 மணி வரை இருக்கிறது. ஸோ நம்ம அமாவாசை படையல் பண்ணுறது இதெல்லாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை இந்த 11:52 மணிக்கு பிறகு நம்ம செய்யலாம். சரிங்களா? நீங்கள் திங்கக்கிழமை செஞ்சீங்கன்னா நம்ம படையெல்லாம் பண்ணோன்னா 9:27 மணி வரைக்கும் தான் அமாவாசை இருக்குது. அதன் பிறகு பாட்டியம்மை வருகின்றது. ஸோ அன்னைக்கு செய்வது நல்லது கிடையாது. ஞாயிறன்று தான் நம்ம அமாவாசை படையல் தர்ப்பணம் இது எல்லாமே நம்ம செய்யணும். அன்றைய தினம் இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு நாம் செய்ய வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயம், ஒரு வழிபாடு என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மிக அற்புதமான ஒரு வழிபாடு, யாருமே தவற விடாதீங்க. மற்ற ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் தவற விட்டாலும் இந்த அமாவாசை ப்ளஸ் ஞாயிறு வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் தவற விடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அமாவாசை தினத்தில் திருஷ்டி கழிப்பது, சுற்றி போடுறது இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பூசணிக்காய் உடைச்சிருப்பாங்க, தேங்காய் உடைச்சிருப்பாங்க, எலுமிச்சப்பழம்லாம் பிழிஞ்சி ரோடு சைடுலலாம் மஞ்சள், குங்குமம், தண்ணீர் கரைசலோடு அப்படியே இருக்கும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம அன்றைய தினம் இந்த சுற்றி போடுறது, திருஷ்டி கழிக்கிறதெல்லாம் செய்கிறோம். அதெல்லாம் செய்ய முடியாவிட்டாலும் கூட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபரை நீங்கள் கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ அமர வைத்து கல்லுப்பு சுற்றி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இப்போ அதையும் முடிச்சுட்டு நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்பு எத்தனை மணியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தயவுசெய்து எல்லாருமே அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. ஒரு குடும்பத்திற்கு ஒருத்தவங்க செய்தால் போதுமானது. சரிங்களா? சில வழிபாடுகள் நம்ம 2-3 பேர் ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க விருப்பங்களை எழுதுங்க அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு குடும்பத்திற்கு ஒரு நபர், ஆணோ செய்யலாம், பெண்களும் செய்யலாம். பெண்கள் தீட்டு காலங்களில் இருந்தால், அதாவது மாதவிடாய் காலத்தில் இருந்தால் இதை நீங்கள் செய்யாதீங்க. உங்கள் கணவரோ உங்கள் பிள்ளைகளோ செய்யலாம். இப்போ வாங்க என்ன செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான ஒரே ஒரு இலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எருக்க இலை தாங்க. இந்த எருக்க இலையிலே வெள்ளருக்கு இலை, அதுக்கப்புறம் ஊதா எருக்க செடி இருக்குது. நீங்கள் எந்த எருக்க இலை உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது சூரியனுக்கு உகந்த ஒரு செடியாக கருதப்படுது. இந்த எருக்கஞ்செடி நிறைய குணாதிசயங்கள் இதற்கு இருக்குது. நம்ம வாழக்கூடிய வீட்டில் இந்த எருக்கஞ்செடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடி இருக்கக்கூடிய இடத்துல எந்த கெட்டதும் இருக்கவே இருக்காது. கெட்டது நெருங்க முடியாது. அவ்வளவு நேர்மறை ஆற்றலை இது வெளியிட்டுக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு செடி பார்த்திங்கன்னா தண்ணீரே இல்லாமல் பல ஆண்டுகள் உயிர் வாழக்கூடியது. சூரியனுடைய ஒளியை கிரகித்து கொண்டு அது உயிர் வாழக்கூடியது. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உரிய நாள். அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு இதை நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இது ஏற்கனவே நம்முடைய சேனலில் ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டிய சில விஷயங்களில் இந்த ஒரு முறையையும் நான் ஏற்கனவே பகிர்ந்திருக்கிறேன். இந்த முறை இந்த மாதவ மாத அமாவாசை ப்ளஸ் ஞாயிற்றுக்கிழமை வரதால் யாருமே இதை தவற விடக்கூடாது. இது நிறைய கோவில்களில் தல விருட்சமாகவும் இது இருக்கிறது. வெள்ளருக்கு அப்படிங்கிறது விநாயகருக்கு உரிய ஒரு பூவாக இருக்கிறது, சிவபெருமானுக்கு உரிய ஒரு பூவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளருக்கு வேரில் நம்ம எவ்வளோ விஷயங்களை நம்ம செய்கிறோம். விநாயகர் செய்கிறோம்,
இன்னும் பல விஷயங்கள் நம்ம அதிலிருந்து செய்கிறோம். இந்த இலையை நீங்கள் பகல் நேரத்தில் சூரியன் இருக்கும் பொழுது அந்த பகல் நேரத்தில் போய் பறிங்க. நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்பு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக சூரியன் மறைந்ததன் பிறகு இதை போய் நம்ம பறிக்கிறது நல்லது கிடையாது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையே அதாவது அந்த 11 மணிக்கு மேலே அமாவாசை ஆரம்பிக்குது இல்லை, அப்போ போய் யாருமே எந்த செடி கொடியையும் தொடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வாரிசு இல்லாத சில இறந்த ஆன்மாக்கள் என்ன பண்ணும், அதுக்கு பசி தாகம். மற்ற இறந்த ஆன்மாக்கள் எப்படி அவங்களுடைய சொந்தங்கள் வீட்டுக்கு போய் அங்கே தரக்கூடிய படையலை ஏற்றுக்கிறாங்களோ, அதே போலவே வாரிசு கிடையாது, அந்த அனாதையாக இறந்து போகிறார்கள் இல்லையா, அவங்களும் பூலோகத்திற்கு அமாவாசை தினத்துக்கு வருவாங்க. அவங்கெல்லாம் யார் வீட்டுக்கு போவாங்க, அவங்களுக்கும் பசி தாகம் இருக்கும். அதனால் அவங்க செடி கொடிகள் மேலே போய் படர்ந்து அதில் இருக்கக்கூடிய சாரை உறிஞ்சிடுவாங்களாம். அதனால தான் நம்ம தெரியாமல் கூட அமாவாசை தினத்தில் எந்த செடி கொடியெல்லாம் தொடவே கூடாது அப்படின்னுவாங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஒரு 11 மணிக்கு முன்னாடியே இந்த இலையை பறிக்கிறதுனா நீங்கள் பறிச்சிடுங்க. மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இலையை நீங்கள் எடுத்துருங்க. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறோன்றதுக்காக ஒரு இலையை நம்ம அமாவாசை தினத்தில் போய் பறிச்சோன்னா இன்னும் பல பிரச்சனைகளில் நாம் சிக்கிக்கொள்வோம். ஸோ இதை ஒரு இலை கிடைச்சாலும் போதும், இதை எடுத்துடுங்க. பூ வேண்டாம், நமக்கு இலை மட்டும் கிடைச்சா போதும். இப்போ இந்த இலையில நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளவு கடன் இருக்குது அதை எழுதுங்க. எதெல்லாம் உங்களை விட்டு போக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை நீங்கள் எழுதலாம். நோய் போகணும், எதிரி தொல்லை போகணும், எதிரியோட பெயரை எழுதலாம். நோயின் போட்டு நம்மளுக்கு என்னெல்லாம் உடம்புல பிரச்சனைகள் இருக்குது, மூட்டு வலி இருக்குது, ஹை பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அதை நம்ம எழுதலாம். சில பேருக்கு இதெல்லாம் கேட்டால் வேடிக்கையாக இருக்கும். நம்ம உடம்பை பார்த்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, நீங்கள் என்னவோ இலையில எழுத சொன்னால் எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு கேட்பீங்க. நம்பிக்கை இருப்பவர்கள் செய்யுங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் மூலிகை உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது ஒரு பெரிய உலகம். நிறைய விஷயங்கள் நம் சித்தர்களால் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ நம்ம எதிரி தொல்லை எழுதலாம், வழக்கு எழுதலாம், வறுமை எழுதலாம். எதெல்லாம் உங்களை விட்டு போகணுமோ அதெல்லாம் நீங்கள் எழுதுங்க. இப்போ நம்ம இவ்வளோ தெளிவாக சொல்கிறோம், ஆனால் கமெண்ட் செக்ஷனில் திருமணத்துக்கு எழுதலாமா, வேலை வாய்ப்புக்கு எழுதலாமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. உங்களுக்கு எது தேவையில்லையோ அந்த விஷயத்தை மட்டும்தான் இதில் நீங்கள் எழுதணும். ஸோ இப்போ நம்ம மார்க்கர்லேயோ பேனாவிலையோ நீங்கள் எழுதிடலாம். இப்போ நம்ம எழுதிடலாம். இப்போ நான் இந்த இலையில என்னெல்லாம் பிரச்சனைகள் நமக்கு இருக்குதோ கடன்னு எழுதியிருக்கிறேன். நீங்கள் தொகை கூட எவ்வளோ தொகை அப்படின்னு எழுதலாம். தடைகள், இப்போ நம்ம எந்த ஒரு காரியம் செய்கிறதுனாலும் அதில் நிறைய தடைகள் வருது, சிக்கல் வருது, அப்படிங்கிறதுக்காக நான் தடைன்னு எழுதியிருக்கிறேன். அடுத்தது நோய், நீங்கள் இன்னும் கூட எழுதிக்கலாம். என்னெல்லாம் உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ இதை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியில் தான் செய்யணும். எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வீட்டுக்கு உள்ளார செய்யக்கூடாது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பால்கனி அப்படின்னா கூட அது வீட்டுக்கு உள்ளார தான் அது கணக்கில் வரும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியில் இண்டிவிஜுவல் வீடாக இருந்தால் கார் பார்க்கிங்கில் செய்யலாம். இல்லை நீங்கள் ஃப்ளாட் சிஸ்டமில் இருந்தீங்கன்னா கூட கீழே அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே செய்யலாம். இல்லை மொட்டை மாடியில் செய்யலாம். நீங்கள் வாழக்கூடிய புழங்கக்கூடிய இடத்துல இதை நீங்கள் செய்யக்கூடாது. ஸோ இதை எடுத்துக்கோங்க. இதற்கு மேலே ஏதாவது ஒரு எண்ணெய் தடவிடுங்க. இப்போ நம்ம இதை மாதிரி இந்த எண்ணெய் தான் எடுத்துருக்குறோம். ஸோ இந்த எண்ணெயை நம்ம விட்டுட்டு இதில் தடவிடலாம். நீங்கள் சமையல் எண்ணெய் மட்டும் இதில் பயன்படுத்தக்கூடாது. மற்றபடி நீங்கள் விளக்கெண்ணெயோ அல்லது தேங்காய் எண்ணெயோ அல்லது வேறு எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஸோ இதை தடவிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் இதற்கு மேலே ஒரு கற்பூரம் வைத்து நீங்கள் எரிய வச்சிடணும். இப்போ நான் ஒரு சாம்பிராணி தூபக்கால் தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இதில் இந்த இலையை வச்சு ஒரு கற்பூரம் வச்சு இதை எரிய வச்சிடணும். அது எரியும்பொழுது நம்ம அதை பார்த்து நம்ம அந்த பிரச்சனையெல்லாம் நம்மளை விட்டு போன மாதிரி நீங்கள் நினைக்கணும். நிச்சயமாக அது உங்களை விட்டு போய்விடும். மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதை நீங்கள் செய்யலாம். சாதாரண கற்பூரம், பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய சாதாரண கற்பூரத்தை வச்சு இதை எரிச்சிடலாம். வந்துடலாம். நீங்கள் வீட்டுக்குள்ளார வந்துடுங்க. திங்கட்கிழமை காலையில் இதை தூக்கி கால்படாத இடத்துல போட்டுடலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.